வணக்கம், வெல்கம் டு எபிசோட் 4 ஆஃப் லெட்ஸ் ரீட் டுகெதர். நான் ஒரு குட்டி கதை இங்கிலீஷில் படிக்கிறேன். அதுக்கப்புறம் அதோட அர்த்தத்தை லைன் பை லைனாக தமிழில் சொல்கிறேன். கடைசியாக நம்ம புதுசாக உள்ள வார்த்தைகளோட அர்த்தத்தை தெரிஞ்சுக்கலாம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். A young girl was walking through an elephant camp. She was surprised to notice that the elephant was secured with only a small rope that was tied around one ankle. The other end of the rope was tied to a small tree. She knew that the elephant was certainly strong enough to break free from the rope or even uproot the tree the rope was tied to. She wondered why the elephant didn't break free. She approached the mahout who was resting and asked why the elephant was not breaking free. The mahout asked the girl to sit beside him and explained, "When the elephant is a baby, we tie it with a rope. It keeps trying to break free, but the rope cuts into its leg and causes pain. Over time, the baby elephant learns that pulling at the rope would cause pain and it stops pulling. We use the same rope even when the elephant has grown fully, but it doesn't try to break free. The elephant is conditioned to believe that the rope is stronger than itself, so it doesn't even try." The young girl was sad to learn this. She looked at the mahout and asked, "Are humans also like this? Do we get conditioned by something small and stop trying?" இதே கதையை இப்போ நம்ம தமிழில் பார்க்கலாம். A young girl was walking through an elephant camp. ஒரு யங் கேர்ள், ஒரு சின்ன பொண்ணு, இளம் பெண், வாக்கிங் த்ரூ அன் எலிஃபென்ட் கேம்ப், ஒரு யானையோட கேம்ப், அதாவது ஷெட்டுன்னு வச்சுக்கலாம் இந்த இடத்துல. வாக்கிங் த்ரூனா என்னென்னு நேற்று பார்த்தோம். த்ரூனா ஒரு இது வழியாக போகிறது. ஓகே, இந்த இடத்துல அதான் அர்த்தம், வாக்கிங் த்ரூ அன் எலிஃபென்ட் கேம்ப். She was surprised to notice. She was surprised அப்படின்னா அவள் ஆச்சரியப்பட்டா. எதுக்கு? டு நோட்டிஸ், ஒரு விஷயத்தை கவனிக்க. என்ன அந்த விஷயம்? That the elephant was secured with only a small rope. அந்த யானை ஒரு சின்ன கயிறால தான் கட்டப்பட்டிருந்துச்சு. The elephant was secured with only a small rope that was tied around one ankle. அதுவும் அந்த கயிறு ஒரு காலில் மட்டும்தான் கட்டியிருந்துச்சு. ஆங்கிள் அப்படின்னா கணுக்கால். அதனால கொலுசுக்கு பேர் ஆங்க்லெட். Elephant was secured with only a small rope. ஒரு சின்ன கயிறால தான் கட்டியிருந்துச்சு. அதுவும் ஒரு காலை சுற்றி தான் கட்டியிருந்துச்சு. The other end, ரோப்போட அதர் எண்ட்னா ரோப்போட இன்னொரு பக்கம். The other end of the rope was tied to a small tree. அந்த கயிறோட இன்னொரு பக்கம் வந்து ஒரு சின்ன மரத்தில் தான் கட்டியிருந்துச்சு. அதாவது அந்த கயிறை ஒரு மரத்தில் கட்டியிருக்காங்க, அதே கயிறை யானையோட காலில் கட்டியிருக்காங்க. அதாவது யானையை ஒரு மரத்தில் கட்டி போட்டிருக்காங்க, சின்ன மரத்தில். She knew அப்படின்னா அவளுக்கு தெரிஞ்சது. என்ன தெரிஞ்சது? That, அதாவது the elephant was certainly strong enough. யானை கண்டிப்பாக போதுமான பலம் இருந்தது. எதுக்கு போதுமான பலம்? டு பிரேக் ஃப்ரீ ஃப்ரம் த ரோப். அந்த கயிறுலேருந்து அதை விடுவிச்சுக்கிற அளவுக்கு யானைக்கு போதுமான பலம் இருந்துச்சுன்னு அந்த பொண்ணுக்கு தெரியும். விடுவிச்சுக்கிறது மட்டும் இல்லை, ஈவன் அப்ரூட் த ட்ரீ. அப்ரூட் அப்படின்னா வேரோட பிடுங்கிறது அப்படின்னு அர்த்தம். ஸோ இங்கே வந்து அந்த கயிறு எந்த மரத்தில் கட்டியிருந்துச்சோ அந்த மரத்தை வேரோட பிடுங்குற அளவுக்கும் யானைக்கு போதுமான பலம் இருக்குது. ஓகே, ஸோ இந்த சென்டென்ஸை நான் மறுபடியும் படிக்கிறேன். She knew that the elephant was certainly strong enough. Certainlyனா கண்டிப்பா அப்படின்னு அர்த்தம். ஓகே, surely அப்படின்னு. She knew that the elephant was certainly strong enough. ஸ்ட்ராங்னா ஸ்ட்ரென்த், அது பலம் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். எனஃப் அப்படின்னா இங்கே போதும் அப்படின்னு. எனஃப் அப்படின்ற வார்த்தையை தனியாக பார்த்தா போதும் அப்படின்ற அர்த்தம் வரும். ஆனால் இங்கே the elephant was certainly strong enough அப்படின்னா கண்டிப்பாக யானைக்கு போதுமான பலம் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறமா எதுக்கு? டு பிரேக் ஃப்ரீ. பிரேக் ஃப்ரீனா ஒரு விஷயத்துலேருந்து உடச்சி வெளில வர்றது. ஓகேவா? டு பிரேக் ஃப்ரீ ஃப்ரம் த ரோப் ஆர் ஈவன் அப்ரூட் த ட்ரீ த ரோப் வாஸ் டைட் டு. கயிறு எந்த மரத்தில் கட்டப்பட்டிருந்துச்சோ த ரோப் வாஸ் டைட் டு. அப்ரூட் த ட்ரீ த ரோப் வாஸ் டைட் டு.
அந்த கயிறு எந்த மரத்தில் கட்டப்பட்டிருந்துச்சோ அந்த மரத்தை வேரோட பிடுங்குற அளவுக்கு கூட இதுக்கு போதுமான தெம்பு இருக்கு அப்படின்னு அந்த பொண்ணுக்கு தெரியும். ஓகே, ஷீ wondered why the elephant didn't break free. அவள் யோசிச்சா, wondered அப்படின்னா ஒரு ஆச்சரியத்தோடு யோசிக்கிறது அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே, ஷீ wondered why the elephant didn't break free. அவள் என்ன யோசிச்சானா, ஏன் இந்த யானை அதை தன்னைத்தானே விடுவிச்சுக்கிட்டு போக வேண்டியதானே, அதை உடச்சிட்டு இழுத்துட்டு போக வேண்டியதானே, ஏன் போகாமல் இருக்கு அப்படின்னு ஒரு ஆச்சரியத்தோடு யோசிச்சான். ஷீ அப்ரோச் த மெஹவுட். அப்ரோச்னா அவர்கிட்ட போனாங்க, அதாவது இந்த இடத்துல அப்ரோச்னா ஏதோ ஒரு விஷயத்த நோக்கி போகிறது அப்படின்னு அர்த்தம். ஷீ அப்ரோச் த மெஹவுட். மெஹவுட் அப்படின்னா யானை பாகன். ஓகே, ஸோ ஷீ அப்ரோச் த மெஹவுட் ஹூ வாஸ் ரெஸ்டிங். அவர் என்ன பண்ணிட்டு இருந்தாரு, அவர் ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்தார். ஸோ இந்த ஹூ வாஸ் ரெஸ்டிங் அப்படின்றது வந்து இந்த ஹூ, ஹீ இஸ் த மேன் ஹூ டோல்ட் மீ த நியூஸ், திஸ் இஸ் த பிளேஸ் வேர் ஐ ஃபவுண்ட். இது வந்து இங்கிலீஷில் யூஸ் பண்ணுற ஃப்ரேசஸ். அதாவது ஷி அப்ரோச் த மேஹவுட். நான் அப்படியே தப்பாக டிரான்ஸ்லேட் பண்ணுறேன். தப்பானா இங்கிலீஷில் இருக்கிறத அப்படியே லைனோட டிரான்ஸ்லேட் பண்ணால் தமிழில் தப்பாக வரும், அதை நான் பண்ணி காட்டுறேன். ஷி அப்ரோச் த மேஹவுட். அவள் அந்த யானை பாகனை நோக்கி போனான். யார் வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தாரோ, புரியுதா? அதாவது யானை பாகன் ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்தார், அவரை நோக்கி இந்த பொண்ணு போனா அப்படின்றது தான் இந்த லைன். ஷி அப்ரோச் த மேஹவுட் ஹூ வாஸ் ரெஸ்டிங். ஓகே, ஸோ தமிழில் நம்மளோட ஸ்ட்ரக்சர் வேறு, இங்கிலீஷில் அவங்க சொல்கிறப்போ அதோட ஸ்ட்ரக்சர் வேறு. அண்ட் ஆஸ்க்ட் வை த எலிஃபெண்ட் வாஸ் நாட் பிரேக்கிங் ஃப்ரீ. அவர் அப்ரோச் பண்ணி, அதாவது ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருந்த யானை பாகனை அப்ரோச் பண்ணி இவ என்ன கேட்குறா, அண்ட் ஆஸ்க்ட் வை த எலிஃபெண்ட் வாஸ் நாட் பிரேக்கிங் ஃப்ரீ. ஏன் யானை உடச்சிக்கிட்டு போகாமல், அது தப்பிச்சு போகாமல் இருக்கு அப்படின்னு கேட்குறா. The mahout asked the girl to sit beside him and explained. And the mahout asked the girl to sit beside him. இது வந்து இன்டைரக்ட் ஸ்பீச். அதாவது இதோட அர்த்தம் என்னன்னா, அந்த யானைப்பாகன் அந்த பொண்ணை பார்த்து என் பக்கத்தில் வந்து உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு விளக்கம் கொடுக்குறாரு. என்ன விளக்கம் கொடுக்க போறாருன்றது அடுத்தது இருக்கு. ஆனால் இங்கே வந்து ஒரு விளக்கம் கொடுத்தாரு அப்படின்னு இருக்கு. ஓகே, ஸோ த mahout asked the girl to sit beside. பிசைடுனா பக்கத்துலன்னு அர்த்தம். சிட் பிசைடு மீ. இப்போ எப்படி த ஆப்பிள் இஸ் ஆன் த டேபிள்னா ஆப்பிள் டேபிள் மேலே இருக்கு அப்படின்னு அர்த்தம். த டேபிள் இஸ் பிசைடு அனதர் டேபிள். இந்த டேபிள் இன்னொரு டேபிளுக்கு பக்கத்தில் இருக்கு. ஓகே, கிவ் மீ த பென் விச் இஸ் பிசைடு த நோட் புக். நோட் புக் பக்கத்தில் எந்த பென் இருக்கோ அந்த பெண்ணை என்கிட்ட கொடு. ஓகே, கால் த பர்சன் ஹூ இஸ் ஸ்டாண்டிங் பிசைடு த பைக். பைக் பக்கத்தில் எவன் நிற்கிறானோ அவனை கூப்பிடு. ஓகே, mahout asked the girl to sit beside him. mahout அவர் வந்து அந்த பொண்ணை அவர் பக்கத்தில் உட்கார சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு? when the elephant is a baby, யானை குழந்தையா இருக்கிறப்போ, we tie it with a rope, நாங்கள் அதை ஒரு கயிறு வச்சு கட்டுவோம். it keeps trying to break free. நேற்று வந்து அந்த தவளை பற்றியான கதை, இதுக்கு முன்னாடி உள்ள எபிசோட்ஸில் அந்த தவளை பற்றியான கதையில் வந்து கெப்ட் ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்துச்சு அந்த தவளை அப்படின்னு யூஸ் பண்ணோம். ஸோ இங்கே அதே தான். இட் கீப்ஸ் ட்ரைங் டு பிரேக் ஃப்ரீ. யானை வந்து தப்பிச்சு போக முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கும் சின்னதாக இருக்கிறப்ப, குழந்தையா இருக்கிறப்ப. பட் த ரோப் கட்ஸ் இன்டு இட்ஸ் லெக். ஆனால் அந்த கயிறு வந்து அதை காலை வெட்டும். கட்ஸ் இன்டு, அதாவது கட்ஸ் இட்ஸ் லெக் அப்படின்னா காலை வெட்டிருச்சு அப்படின்னு அர்த்தம். கட்ஸ் இன்டு அப்படின்னா ஒரு இதில் வந்து நல்லா அழுத்தி வெட்டுது, அதாவது துண்டா வெட்டாம அழுத்தி உள்ள அடிபடுற மாதிரி வெட்டுது அப்படின்னு அர்த்தம் இங்கே. ஓகே, அந்த அர்த்தம் தான் இது கொடுக்குது. பட் த ரோப் கட்ஸ் இன்டு இட்ஸ் லெக். இட்ஸ் லெக்னா யானையோட கால், அதோட கால். பட் த ரோப் கட்ஸ் இன்டு இட்ஸ் லெக் அண்ட் காசஸ் பெயின். காசஸ் பெயின்னா, காஸ்னா என்ன? காசஸ்னா இதில் வந்து உருவாக்குறது அல்லது கொடுக்கறது அப்படின்னு அர்த்தம். அது வலி கொடுக்கும். பட் த ரோப் கட்ஸ் இன்டு இட்ஸ் லெக் அண்ட் காசஸ் பெயின். Over time, அது டைம் ஆக over time, the baby elephant learns that pulling at the rope would cause pain and it stops pulling. டைம் ஆக அந்த பேபி எலிஃபெண்ட் கற்றுக்கும். என்ன கற்றுக்கும்? லேர்ன்ஸ் தட். இது வந்து தட். the baby elephant learns that pulling at the rope would cause pain. அதாவது யானை, அந்த பேபி எலிஃபெண்ட் என்ன கற்றுக்கும்னா, இந்த கயிறை பிடிச்சி நம்ம கயிறை வந்து நம்ம இழுக்க நமக்கு தான் வலிக்கும் அப்படின்னு அது கற்றுக்கிட்டு ஸ்டாப்ஸ் புல்லிங், இழுக்கிறத நிறுத்திடும்.
ஓகே, மறுபடியும் இந்த சென்டென்ஸ் படிக்கிறேன். ஓவர் டைம் த பேபி எலிஃபென்ட் லேர்ன்ஸ் தட் புல்லிங் அட் த ரோப் வுட் காஸ் பெயின். ஸோ வுட் இங்கே எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்க, வில் ரிலேட்டட் ஒன்று தான். அது இட் வில் காஸ் பெயின் அப்படின்னு நம்ம சொல்கிறது. அது இது வந்து வலி கொடுக்கும், இட் வில் காஸ் பெயின். இங்கேயும் அதே தான், இழுத்தா வலி கொடுக்கும் அப்படின்னு அது கற்றுக்குச்சு, அப்புறம் இழுக்கிறத நிறுத்திடுச்சு. We use the same rope even when the elephant has grown fully. We use the same rope. நாங்கள் அதே கயிறை யூஸ் பண்ணுவோம். ஈவன் வென், இப்படி நடந்தப்போ நாங்கள் இதை கயிறை யூஸ் பண்ணுவோம் அப்படின்றது தான் அந்த ஈவன் வென். We use the same rope even when the elephant has grown fully. யானை முழுசாக வளர்ந்ததுக்கு அப்புறமும் நாங்கள் அதே கயிறை யூஸ் பண்ணுவோம். We use the same rope even when the elephant has grown fully. Grownனா grown என்னன்னு தெரியும், GROW, வளர்றது. grown அப்படின்னா பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம். ஓகே, இது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் என்ன அப்படின்னு தெரியலன்னா டென்சஸ் நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். ஓகே, we use the same rope even when the elephant has grown fully, but it doesn't try to break free. ஆனால் அது உடச்சிக்கிட்டு போக முயற்சி செய்யாது. The elephant is conditioned to believe. யானைக்கு வந்து கண்டிஷன் பண்ணியிருக்கோம். ஸோ கண்டிஷனிங் அப்படின்ற வார்த்தை, கண்டிஷன்டு, ஒன்று கண்டிஷன் போடுறது, நீ இப்படி பண்ணால் நான் அப்படி பண்ணுவேன், இல்லை நீ இப்படி பண்ணாதான் நான் இப்படி பண்ணுவேன், அந்த கண்டிஷன் இல்லை இது. இங்கே கண்டிஷன் அப்படி என்னன்னா ஒரே விஷயத்தை திரும்ப 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 பண்ணி வேற எதுவுமே யோசிக்காமல் இருக்கிறது தான் கண்டிஷன். ஓகே, த எலிஃபெண்ட் இஸ் கண்டிஷன்ட் டு பிலீவ். எலிஃபெண்ட் வந்து கண்டிஷன் பண்ணி வச்சுருக்காங்க, கண்டிஷன் ஆகிடுது. எதுக்கு? ஒரு 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 விதமான நம்பிக்கைக்கு. என்ன நம்பிக்கைக்கு? டு பிலீவ் தட் த ரோப் இஸ் ஸ்ட்ராங்கர் தேன் இட் செல்ஃப். அந்த கயிறு தன்னை விட ஸ்ட்ராங்கானது அப்படிங்கிற விஷயத்த நம்ப அந்த எலிஃபெண்ட்க்கு வந்து நிறைய கண்டிஷனிங் ஆயிருக்கு. ஓகே, த எலிஃபெண்ட் இஸ் கண்டிஷன்ட் டு பிலீவ் தட் த ரோப் இஸ் ஸ்ட்ராங்கர் தேன் இட் செல்ஃப். தன்னை விட ரோப் ஸ்ட்ராங் அப்படின்னு நம்புறதுக்கு யானைக்கு நிறைய ஏகப்பட்ட கண்டிஷனிங் நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இட் டசன்ட் ஈவன் ட்ரை. அதனால் அது முயற்சி கூட செய்யாது. இட் டசன்ட் ஈவன் ட்ரை. இந்த சென்டென்ஸ் பாருங்கள், இட் டசன்ட் ட்ரை அப்படின்னு மெயினாக சொன்னால், த எலிஃபெண்ட் டசன்ட் ட்ரை அப்படின்னா எலிஃபெண்ட் முயற்சி செய்யாது அப்படின்னு முடிச்சிருக்கு. இட் டசன்ட் ஈவன் ட்ரை, இந்த ஈவனோட வார்த்தை வந்து என்னென்னா முயற்சி கூட செய்யாது அப்படின்ற அந்த எக்ஸ்பிரஷன் கொடுக்குறதுக்கு. ஓகே, இதே ஈவனை நம்ம நேற்று ஈவன் டீப்பர், த ஃப்ராக் ஜம்ப்ட் ஈவன் டீப்பர், அது இன்னும் ஆழமாக குதிச்சான் அப்படின்றதுக்கு யூஸ் பண்ணுவோம் ஈவன். இங்கே வந்து ட்ரை கூட பண்ணல அப்படின்னு சொல்கிறதுக்கு அதே வேர்டு ஈவனை யூஸ் பண்ணுறோம். ஓகே, த யங் கேர்ள் வாஸ் சேட் டு லேர்ன் திஸ். இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு அந்த பொண்ணு ரொம்ப சோகமாயிட்டான். ஓகே, த யங் கேர்ள் வாஸ் சேட் டு லேர்ன் திஸ். ஷி லுக்ட் அட் த மேஹவுட் அண்ட் ஆஸ்ட். அவள் அந்த யானை பாகன்னு பார்த்து கேட்குறான், ஆர் ஹியூமன்ஸ் ஆல்சோ லைக் திஸ்? மனுஷங்களும் இப்படி தானா? ஆர் ஹியூமன்ஸ் ஆல்சோ லைக் திஸ்? இந்த மாதிரி தானா மனுஷங்களும்? டு வி கெட் கண்டிஷன் பை சம்திங் ஸ்மால் அண்ட் ஸ்டாப் ட்ரைங்? நம்மளாம் சின்னதாக ஒரு விஷயத்தால் கண்டிஷன் ஆகி முயற்சி செய்கிறதையே நிறுத்திடுவோமா அப்படின்னு கேட்குறான். இன்னொரு வாட்டி படிக்கிறேன். ஷீ லுக்ட் அட் த மேஹவுட் அண்ட் ஆஸ்ட், ஆர் ஹியூமன்ஸ் ஆல்சோ லைக் திஸ்? டு வி கெட் கண்டிஷன் பை சம்திங் ஸ்மால் அண்ட் ஸ்டாப் ட்ரைங்? ஓகே, இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதில் சொல்ல வர விஷயம் சூப்பரான விஷயம். சின்னதாக ஒரு விஷயத்த வந்து நம்ம எப்பயோ பார்த்து பயந்துருப்போம், எப்பயோ இப்படி பண்ணக்கூடாதுன்னு யாராவது சொல்லியிருப்பாங்க. நம்ம அதையே பிடிச்சிட்டு இன்னமும் அதை தாண்டி ஒரு முயற்சியை செஞ்சுருக்க மாட்டோம். நம்ம எல்லாருக்குமே நல்ல ஒரு லேர்னிங் தான். ஓகே, நம்ம இதில் பார்த்த நியூ வேர்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இப்போ நோட்டீஸ் அப்படின்னா இங்கே கவனிக்கிறது. நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க, நோட்டீஸ் ஒட்டிட்டாங்க, கவர்மெண்ட் நோட்டீஸ் வந்துச்சா அப்படின்னா அது வேறு, அது சர்க்குலர், அது வந்து ஒரு ஆர்டர் இல்லை ஒரு இன்ஃபர்மேஷன், அந்த மாதிரி நோட்டீஸ். ஓகே, இங்கே நோட்டீஸ் அப்படின்னா கவனிக்கிறது. ஓகே, அவன் கவனிச்சான், ஹீ நோட்டிஸ்ட் மீ. ஓகே, ஹீ நோட்டிஸ்ட் மை பேட் ஹேண்ட் ரைட்டிங், என்னோட ஹேண்ட் ரைட்டிங் மோசமாக இருக்குன்றது அவன் கவனிச்சான் அப்படின்றது. ஓகே, சர்டன்லி அப்படின்னா கண்டிப்பாக, ஷுவர்லி அப்படின்ற மீனிங் வரும். ஓகே, அப்ரூட் அப்படின்னா வேரோட பிடுங்கிறது. வண்டர்ட் நம்ம பார்த்தோம். வண்டர்ட்னா ஒரு ஆச்சரியத்தோட ஒரு விஷயத்தை பார்க்குறது. அதாவது வண்டர்னா ஆச்சரியம். வண்டர் அப்படின்ற தனியாக 7 wonders ஆஃப் த வேர்ல்டு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ இங்கே வந்து வண்டர்ட் அப்படின்னா ஒரு விஷயத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டு யோசிக்கிறது, அல்லது ஒரு கனவு மாதிரி ஒரு நிலையிலேருந்து யோசிக்கிறது, அதுவும் வண்டர்ட். ஓகே, இந்த வண்டர் அப்படின்றதுல தான் ஒண்டர்ஃபுல் அப்படின்ற வேர்டும் வருது. ஓகே, ஸோ அப்ரோச்
இந்த கதையில் அப்ரோச், அந்த கேர்ள் அப்ரோச் த மேஹவுட் அப்படின்னா பொண்ணு வந்து அந்த யானைப்பாகனை நோக்கி போனா அப்படின்னு அர்த்தம், அவர்கிட்ட பேச போனா அப்படின்றது. ஸோ இந்த அப்ரோச் அப்படின்ற வார்த்தை, இந்த எக்ஸாமை நம்ம எப்படி அப்ரோச் பண்ணுறது அப்படின்லாம் பேசுவாங்க. அதாவது இதை வந்து நம்ம எப்படி எதிர்கொள்கிறது, இதை வந்து நம்ம எப்படி ஃபேஸ் பண்ணுறது அப்படின்றதுக்கும் நிறையா அப்படின்றதுக்கும் யூஸ் பண்ணலாம் இந்த வேர்டை. ஃபார் எக்ஸாம்பிள், அவனோட அப்ரோச்சே சரியில்லை. ஓகே, ஸோ கான்டெக்ட் அந்த மாதிரி இது மாதிரி. இங்கே அப்ரோச் அப்படின்னா அவன் வந்து அவரை நோக்கி போய் பேசுகிறதுக்கு போனா அப்படின்ற மீனிங். மேஹவுட் அப்படின்னா யானை பாகன், உங்களுக்கு தெரியும், அதுக்கு வேறு எதுவும் கன்ஃபியூஷன் இல்லை. ஸோ இங்கே கண்டிஷன்ட் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி ஒரு விஷயத்தில் ட்ரெயின் ஆகுறது. ஓகே, ஸோ இதை வந்து நல்லதுக்கும் யூஸ் பண்ணலாம், கெட்டதுக்கும் யூஸ் பண்ணலாம். இப்போ வந்து கண்டிஷனிங் வந்து ஸ்போர்ட்ஸ்லையும் யூஸ் பண்ணுவாங்க. அதாவது பால் இப்படி வந்தால் பாடி ஆட்டோமேட்டிக்காக இப்படி ரியாக்ட் பண்ணும். ஓகே, வாரில் ட்ரெயின் பண்ணுவாங்க, காம்பேட் அதாவது ஃபைட்டிங்கில் இப்படி அட்டாக் பண்ணால் நம்ம இப்படி டிஃபெண்ட் பண்ணோம். அதுக்கெலாம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிஷனிங். ஒரு சில இடத்துல நமக்கு தெரியாமல் நம்ம கண்டிஷன் ஆகிருக்கும். இதை பார்த்தாலே நம்மளுக்கு இப்படி தான் தோணும். அதெல்லாம் ஏன் தோணுதுன்னு நமக்கே தெரியாது. எதுக்கோ யாரோ எப்பயோ சொல்லியிருப்பாங்க சின்ன வயசில், நீ ஐஸ்கிரீம் சாப்பிட்டாலே உனக்கு ஜலதோஷம் பிடிக்கும் அப்படின்னு நம்மளை நம்ப வச்சுருவாங்க. ஓகே, அது பற்றி நான் எதுவும் பேசலை. இன்னும் வேறு ஏதாவது வேர்ட்ஸோட மீனிங் தெரியணும்னா கமெண்ட்டில் போடுங்க. இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன ஃபீட்பேக்காக இருந்தாலும் கமெண்ட்டில் கொடுங்க. வேறு எதுவும் சஜஷன்ஸ் இருந்தாலும் கமெண்ட்டில் போடுங்க. திரும்ப இன்னொரு எபிசோடில் மீட் பண்ணுவோம். நன்றி, வணக்கம்.